கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 2. இப்ப ஆசிரமத்தில் பம்ப்செட் ஓடுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராம்ஜி சரியாக இருந்தால் ஒவ்வொரு குடமாக மேட்டில் ஏறி தண்ணீர் இறைக்க சொல்வாராக்கும். அதெல்லாம் நடக்கும் செயலில்லை. ஆசிரமத்திலிருந்து வரும் ரங்கன் இப்ப ஊட்டியில ரேஸ் இருந்தால் அங்கேதான் முதலில் போவான். இல்லாவிட்டால் எங்கே சினிமா ஸ்டார்கள் வந்து ஷூட்டிங் நடக்கிறதோ அங்கு ஆஜராவான். இந்த பஸ்ஸையே எடுத்துக்கொள்ளுங்கள். 20 வருஷத்துக்கு முன்னே இங்கே வெளியுலகம் எப்படி இருக்கும் என்று தெரிந்திருக்காது. இப்ப நம்ம மாரி இருளன் சினிமா எங்கே எங்கேன்னு அலைகிறான். பிரேமா சினிமா பாட்டு நல்ல தமிழ் எப்படி பாடுது. யமுனாவுக்கு பேசும் உற்சாகமோ கலகலப்போ இல்லை. மலைப்பாதையில் உய் என்று பஸ் ஏறுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன் இங்கே அமைக்கப்பெற்றிருக்கும் நீர்மின் நிலையங்களுக்காக போட்ட சாலை. இந்த இருண்ட மலைக்கானகங்களில் புத்தொலியும் புதிய நாகரிக மலர்ச்சியும் வந்துவிட்டதன் அடையாளமாக இந்த பஸ் குதிரை பந்தய திருவிழாவுக்கும் திரைப்படக் கலைஞரின் உல்லாச காட்சிகளுக்கும் மக்களை சுமந்து கொண்டு மலையேறுகிறது. வன விலங்குகளின் இருப்பிடமாக திகழ்ந்த இருண்ட கானகங்கள் இன்று கரைந்துவிட்டன. தன்னிச்சையாக குதித்துச் செல்லும் அருவிகள் இன்று மறைந்துவிட்டன. மலைச்சரிவெங்கும் பச்சை குவியல்களாக தெரியும் தேயிலை செடிகளினூடே கரைந்த கானகங்களினூடே கோபுரந்தாங்கிகளின் வீரியமிக்க மின்வடங்கள் செல்கின்றன. நீர்த்தேக்கங்களை ஒட்டி செயற்கை பூங்காக்கள், அவற்றை ஒட்டிய சுற்றுலா விதிகள், வாயில்களில் நீண்ட படகு போன்று பளபளக்கும் ஊர்திகள். சில நீர்த்தேக்கங்களில் அலங்கார படகுகளும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீரில்லையே. புற்சருவிகளில் உல்லாசம் விரும்பி வருபவர்களுக்காக மட்ட குதிரைகளை பிடித்துக் கொண்டு நிற்கும் ஏழைகளுக்கொப்ப அனைத்தேக்கம் காட்சியளிக்கிறது. ஏழ்மை கொடியது. வயிற்றுக்கில்லாத ஏழ்மை மட்டுமல்ல. இந்த முக்கல் முனகல் பஸ்ஸில் இடித்து நிற்க, வயிற்றுக்குடல் சுருண்டு வாயில் வந்து விடுவது போல புரட்ட இப்படி போக வேண்டியிருக்கிறதே. அந்த படகுக்காரில் போக வழியில்லையே என்ற ஏக்கத்தை தோற்றுவிக்கும் உணர்ச்சியும் ஏழ்மையிலிருந்துதான் பிறக்கிறது. அதை எப்படியேனும் வெற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் கஞ்சிக்கு தானியம் வாங்க வைத்திருக்கும் கைப்பொருளையும் ஜாக்பாட்டில் கொண்டு கொட்டுகிறார்கள். வெளியிலிருந்து சில்லென்ற காற்று முகத்தில் வந்து படுகிறது. மேலே மழை பெய்யுமோ? சில வளைவுகள் ஏறும் முன்பே சாரல் பெருந்துளிகளாக பஸ்ஸை தாக்குகிறது. பரபரவென்று பஸ்ஸின் திரைச்சிலைகளை இழுத்து மாட்ட ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. கொக்கிகள் இருந்தால் கண்ணுள்ள ஓரங்கள் கிழிந்து போயிருக்கின்றன. கண்ணிருந்தால் கொக்கிகள் இல்லை. படபடவென்று அவைகளும் நீர்த்துளிகளுமாக மோதிக்கொள்ள கொண்டையூசி வளைவுகளில் ஏற இயலாமல் வழுக்கி வழுக்கி பின்வந்து முன்னேறுகிறது வண்டி. சுமதி பைக்குள் இருந்து சால்வையை எடுத்து போர்த்திக் கொள்கிறாள். கருப்பில் சிறு சிறு பூக்கள் தைத்த சால்வை. இதை எங்கே வாங்கினீர்கள் சுமதி தாயி? இது பிரபாதேவி கொடுத்தார். அஸ்ஸாமில் நெய்தது என்று நினைக்கிறேன். பிரபாதேவி யாரோ? சுமதி தாயி நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு முதல் அரசியல் தேர்தலில் நிற்கவில்லை. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் நின்று வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறாள். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. பிறகு தேர்தலுக்கே நிற்கவில்லை. பதவி காலத்தில் தொடர்புகளும் நட்பும் நிறைய இருந்திருக்கும். மஞ்சூரு மஞ்சூரு கோட்டும் தலைப்பாகையுமாக சிறிது மழை பெய்த குளிர்ச்சியில் பளிச்சென்று காணும் பச்சைகளிடையே மனித கும்பல் குதிரை பந்தயத்துக்கும் திரைப்பட விழாவுக்கும் போக துடித்து பஸ்ஸை நெருக்குகிறது. பூக்குடையை கீழே இறக்குங்கப்பா என்று ரங்கன் குரல் கொடுப்பது யார் செவிகளிலும் விழவில்லை. கூட்டம் அதிகம்தான். 7 பேர்களை அதிகமாக கீழே நடக்குமிடத்தில் உட்கார ஏற்றிக்கொள்கிறான் கண்டக்டர். பிறகு தேநீர் அருந்து செல்கிறான். துரை ஆவி பொங்கும் தேநீர் டம்ளர் 2 ஏந்தி கொண்டு வருகிறான். என்ன இது? நாங்க கேட்கலையே. கேட்காம போனா நான் வாங்கி வரக்கூடாதா? அது சரி என்று சுமதி புன்னகையுடன் வாங்கி கொண்டு யமுனாவிடம் ஒன்றை கொடுக்கிறாள். முதலில் ராம்ஜியின் லட்சியம் இந்த மலைக்காடுகளில் காந்திஜியின் ஊருளை ஆசிரமத்தைப் போல ஒன்று அமைத்து இயற்கையின் வைத்திய சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். பிறகு அவரே சல்ஃபா மருந்துகள், ஊசி, வைத்தியம் எல்லாம் செய்ததை நானே முன்பு 58 வந்தபோது பார்த்தேன். தேநீரை கண்ணெடுத்தும் பார்த்திராத ருக்மணி பாயி 3 தரம் தேநீர் அருந்தியதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இங்கே வாழ்க்கை முறையை சோதனையாக வாழ்ந்து பார்ப்பதுதானே சுமதி தாயி. நாம் ஜனநாயகம் அல்ல, மக்களாட்சியைப் போல என்று சிரிக்கிறான் துரை. ஆமாம், பரீட்சையில் தோல்வியும் வரலாம் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. நம் ஜனநாயகம் தோல்வி என்று சொல்கிறீர்களா என்ன என்று யமுனா கேட்கும் கேள்வி வேகமாக வந்து தாக்குகிறது. பின்னே இது வெற்றியாக்கும், சந்தேகமில்லாமல்.
முதலில் உலகிலேயே பலாத்காரத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி ஜனநாயக முறை தேர்தலில் பதவிக்கு வந்திருப்பது இந்த நாட்டில்தான். பல்வேறு இன மத மொழி கலப்புள்ள புதிய விடுதலை பெற்றதொரு நாடு என்பதை மனக்கண்ணில் நிறுத்தி கொண்டு வெற்றியா தோல்வியா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். அடேயப்பா, யமுனாவுக்கு எத்தனை ரோசம் வருகிறது! கட்சி மாறுவதும் அரசுகள் கவிழ்வதும் மூட்டை அடிப்பதும் ஜனநாயகத்தின் மாபெரும் வெற்றியினால் வைத்துக்கொள். சுமதியின் குரலில் நகையின் இழை மாறவில்லை. அது இத்தனை பெரிய ஒரு அமைப்பில் ஜனநாயக உரிமையினால் ஏற்பட்ட ஒரு வண்ணம். அதனால் ஜனநாயக உரிமை வெற்றி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? குருடனாக இருந்த மகன் கண் பெற்றதால் நாள்தோறும் சினிமா பார்த்து கெட்டுப்போகிறான். அதனால் அவனுக்கு கண் கிடைத்ததே தப்பு என்று ஒரு தாய் சொல்வாளா? அடங்கி ஒடுங்கி கிடந்த எல்லா சக்திகளும் ஆசைகளும் அந்த கண்களை பெற்றதனால் விழித்து கொண்டிருக்கின்றன. இதை சமாளிக்க வழிகாட்டி அழைத்துச் செல்ல நல்ல தலைவர்கள் வேண்டும். அதை சொல்லுங்கள், ஒப்புக்கொள்கிறேன். அது சரி, அந்த நாட்களில் தலைவர்கள் தன்னலமற்ற தியாகத்தினாலும் நாட்டுப்பற்றினாலும் எளிய மக்களும் தரமுயர வாழ வேண்டும் என்று மெய்வருந்த சேவை செய்தினால் உருவானார்கள். இந்நாட்களிலோ கூட்டங்களாலும் கோஷங்களாலும் பூமாலைகளாலும் பத்திரிகைகளாலும் உருவாக்கப்படுகிறார்கள். உண்மையான தியாகிகளும் தொண்டர்களும் கூட இந்த நாட்களில் இந்த விளம்பரங்கள் இல்லையில் ஈடுபடவில்லை. இதனால் கையில் பணமுள்ளவன் மற்றவர்களை விலைக்கு வாங்கி சாதித்துக் கொள்கிறான். மிருக வலிமை கொண்டவன் பணக்காரனை வெருட்டி மிரட்டி வன்முறையில் அவனை விலைக்கு வாங்குகிறான். இது ஏன் இப்படி ஆயிற்று? என்னை கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? நான் தலையும் இல்லை, பணமும் கிடையாது. இந்த கால இளைஞரின் ஆர்வத்தை தூண்டிவிடும் சாமர்த்தியமும் இல்லாத 10ஆம் பசலி. ஏன் இப்படி அழுத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் அடுத்த முறை தேர்தலுக்கு நிற்கையில் நான் பிரசாரம் செய்ய வருகிறேன் பாருங்க. போஸ்டர்கள் போடணும். அதில்தான் வெற்றியே அடங்கி கிடக்கு. என்ன சொல்றீங்க யமுனா என்று கேட்கிறான் துரை. யமுனா வரி வரியாக காய்ந்து கிடக்கும் விளைநில சரிவுகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். முகத்திலே உற்சாக மலர்ச்சிக்கு மாறாக தீவிரம் குடிகொண்டிருக்கிறது. ஜோசப் முன்னதாக வந்து பஸ் நிற்கும் இடத்தில் அவர்களுக்காக காத்து நிற்கிறார். முடியில் பாதிக்கு பாதியாக வெண்ணிற இழைகள் அடர்த்தியான கிராப்பில் பங்கு கொண்டிருக்கின்றன. சிறிய ஹிட்லர் மீசை கருப்பாகவே இருக்கிறது. விழிகளின் கூர்மை மூக்கு கண்ணாடியிலும் தெரிகிறது. அந்த நாட்களில் ஜெயப்பிரகாஷ் அச்சுத பட்டவர்த்தன கோஷ்டியில் இருந்தவர் ஜோசப். ஜெயப்பிரகாஷ் தீவிர அரசியல் உதறி சர்வோதய தொண்டுக்கு வழிகாட்டிய போது ஜோசப் ராம்ஜியின் சேவாசிரமத்தில் பங்கு பெற்றவர். இப்போது இந்த ஆசிரமம் கூடலூர் பக்கம் அமைந்த இயற்கை வைத்த இல்லமாகத்தான் இருக்கிறது. யமுனா சிறுவயசு குழந்தையாக அவருடைய தோளிலும் மடியிலும் முதுகிலும் ஏறி விளையாடியவள். பின்னர் அவள் கோவை நகரில் படிக்கச் சென்று விடுதியில் இருந்த நாட்களில் காந்திய நெறிமுறைகளுடன் இயங்கிய அந்த பள்ளி விடுதியில் இவளை பார்க்க அடிக்கடி இந்த அம்மாவன் தான் வருவார். குடை போன்று அமைக்கப்பெற்ற அந்த பார்வையாளர் கொட்டகையில் கதர் சட்டையும் கையில்லா உட்கோட்டும் மூக்கு கண்ணாடிக்குள் அன்பு தவழும் விழிகளுமாக நிற்பார். எந்தா குட்டிக்கு எந்த வேணும் என்று கேட்ட வண்ணம் மடியிலிருந்து ரகசியமாக ஒரு பொட்டலத்தை எடுத்து அவள் கைகளில் வைப்பார். அதில் எண்ணி 20 நேத்திரங்காய் வறுவல் விலைகள் இருக்கும். ஆசிரமம் போன்ற அந்த விடுதியில் வறுவல் பொரியல் போன்ற தீனிகள் செய்ய மாட்டார்கள். ஜோசப் கோவைக்கு வரும்போது 100 கிராம் வறுவலை வாங்கி கொறித்து கொண்டு ஊர் முழுதும் சுற்றுவார். அதில் அவளுக்கு 20 துண்டுகள் தங்க மொஹராக்களைப் போல பங்கு கொண்டு வருவார். அன்றுபோல் இன்றும் ஜோசப் அம்மாவான் நிற்கிறார். அதே வேஸ்ட் கோட், கதர் ஜப்பா வேஷ்டி. அம்மாவன் நேத்திரங்க வறுவல் கொண்டு வந்திருக்கிறாரோ என்று சிரித்துக்கொண்டே யமுனா இறங்குகிறாள். முகம் ரோஜா மலராக மாறியிருக்கிறது. ஆஹா, வறுவலோ வறுவல், ஆனா வெலை பின்ன குடிக்கான் வெள்ளமில்ல குஞ்சே. நாம் ஒரு பிளாஸ்டிக் கூஜாவில் கொண்டு வந்திருக்கலாம். சொல்லக்கூடாதா யமுனா என்று துரை சிரிக்கிறான். பளீரென்று பற்கள் கவர்ச்சியாக இருக்கின்றன. சுமதி தாயி ஏன் பேசவில்லை? பேச என்ன இருக்கிறது? காந்திஜி இருந்தால் இப்ப என்ன சொல்வார்னு நினைச்சேன். ஓ, அவர்தான் இல்லையே. வண்டி நிற்கிறது, வாருங்கள். கருநீல வண்ணத்தில் முன்னும் பின்னுமாக படகு போல நீண்ட சுகமான வண்டி. இது யார் வண்டி என்று கேட்கிறாள் யமுனா. என்ன கேள்வி? இந்த கோடி கோடி அணைத்திட்டத்தில் பெரியவர்களான பலரில் ஒரு ஏழை குடிமகனுடைய வண்டி, ஏறிக்கொள். அவர் சுமதிதாயை பொருள் பதிந்த பார்வையுடன் நோக்குகையில் ரங்கன் மாலைப்பெட்டியுடன் விடுவிடென்று குன்றில் ஏறி செல்கிறான். இந்த கதரும் பையும் காரும் பொருத்தமாக இல்லையே என்று பார்த்தேன். காந்திஜியே பிர்லாவின் பகார்டில் பிரயாணம் செய்திருக்கிறார். ஆறுதல் கொள் என்று சுமதி கிண்டுகிறாள். கார் இழிந்து வளைந்து சாலைகளில் பூத்து மின்னும் விளக்கு வரிசைகளினூடே ஏறி இறங்கி அவர்களை கீதா மகாலுக்கு கொண்டு செல்கிறது. ரங்கன் அதற்கு முன் காட்சி நடக்கும் அரங்குக்கு சென்று விட்டான். அவனை அழைத்தாலும் ஏறி இருக்க மாட்டான். அது வழியில் நின்று போச்சுன்னா 2 எட்டில் குறுக்க ஏறினா கீதா மகால் என்பான்.
சூதுவாதற்ற எளிய நேரான பொறுப்புள்ள செயலை நிறைவு காணும் குடிமகன். இவனை விட எந்த வகையில் நாம் எல்லோரும் மேம்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டே யமுனா அணியறைக்குள் நுழைகிறாள். அணியறைக்குள் மேற்பார்வை செய்ய தேவையில்லாத கோலாகலம். அவர்கள் முன்பொரு முறை ஆதிவாசிகள் சம்மேளனம் நடந்தபொழுது உதகை நகர் வந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த முழு நேர நிகழ்ச்சி புதியது. உற்சாகமும் கலகலப்பும் நிரப்புகிறது. என் பொட்டு சரியா இருக்காக்கா? பின் போட்டு விடுங்கக்கா. குழந்தைகள் அவரவரே ஒருவருக்கொருவர் வேடம் பூண உதவி செய்து கொள்ள பழக்கி இருக்கின்றனர். தொட்டால் ஒட்டும் பொய் சாய மினுக்கு கிடையாது. பாவபூர்வமான பேச்சு, நடிப்புத்தான் சிறப்பு. பாரத தாயாக வேடமணிந்திருக்கும் பார்வதி இருளர் குலப்பெண். கரிய மினுமினுத்த முகத்தில் அவள் மட்டும் ரோஸ் பவுடரையும் ஜிகினா தூளையும் போட்டுக்கொண்டிருக்கிறாள். ஜிகினா மின்னும் முடி, சந்தன வண்ணத்தில் பச்சை கரையிட்ட சேலை, வெள்ளை சோலை, மூவண்ண கொடி கையில். நல்லா இருக்காக்கா? பிரமாதம் போ. சிறுவன் மோகன் சரிகை தொப்பியும் கோட்டுமாக நிற்கிறான். முருகி புத்திலிபாய் வேடத்தில். பாபா காந்தி அவளுடைய அண்ணன் ரங்கன். மீசை அற்புதம். அக்கா, எல்லாரையும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும், ஏற்பாடு செய்யுங்கக்கா என்று கூறும் பிரேமா ஆசிரியை படகர் வகுப்பைச் சேர்ந்தவள். இப்பொழுது அணியறையில் புதியதொரு சிரிப்பலை பரவுகிறது. சத்தியத்தையும் கொல்லாமையும் இல்லறத்தையும் துறவரத்தையும் அரசியலையும் அன்பு நெறியையும் அன்றே தம் குரலில் பொதிந்து தந்த தெய்வப்புலவர் தோன்றுகிறார். இன்ஜினியர் சாரே, அசலாயி. துரை தன் சடைமுடியை சற்றே விலக்கிவிட்டு சிரிக்கிறான். அப்படியா? இது சடைமுடியை காட்டி ரொம்ப பெருசில்ல? ஆமா, அதற்கேற்ற உடல் இல்லை உங்களுக்கு என்று உரைக்கிறாள் யமுனா. தொப்பை இல்லை என்று துரை மீண்டும் சிரிக்கிறான். தப்பு. தெய்வப்புலவர் நீட்டலும் மழித்தலும் வேண்டாம் என்று சொன்னவர். அவருக்கு சடாமுடி தாடி எல்லாம் இருக்குமா என்பது ஐயத்திற்குரியது. ஆனால் தொந்தி நிச்சயமாக இருக்காது. அருளும் அறிவும் ஒளிரும் அந்த புலவர் வற்றிச் சுருங்கிய மெய்யுடன் தான் தோற்றம் தருவார் என்று யமுனா நிறுத்துகிறாள். அது சரி, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் இந்த வேஷம் போடவா வேண்டாமா? இந்த ஐட்டத்தை விட்டு விடலாமா? சே, விடக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே அன்பையும் அறத்தையும் கொல்லாமை நெறியையும் அவர் அருளியிருப்பதை காட்ட வேண்டும். இந்த முடி தாடி இரண்டையும் அளவை குறைத்தால் நல்லது இல்லையா? அம்மாவா? சர்தார்ஜி மாதிரி இருக்கலாம். வள்ளுவர் வடநாட்டாரா என்ற பிரச்சனையை கிளப்பலாம். செய்யட்டும். அப்போது அணியறை வாயிலிருந்து வந்த ஒரு பெண் யமுனாவின் முழங்கையை பற்றுகிறாள். உங்களை பெரிய வீட்டம்மா கூப்பிடுறாங்கக்கா. ஹாலில் கூட்டம், ரொம்ப கூட்டம். யாரு? கமலம்மாவா வந்திருக்காங்க? ஆமா, சேர்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அரங்கத்தில் கூட்டம் நெருக்கி தள்ளுகிறது. ரங்கன் பெரிய முண்டாசும் கோட்டுமாக கம்பீரமாக மேடையில் நின்று சைலன்ஸ் என்று கத்துகிறான். உடனே ஒரு குபீர் சிரிப்பு கூரையை முட்டுகிறது. டிக்கெட் இல்லாத காட்சியாதலால் பெண்களும் குழந்தைகளும் நெருங்கி வழிகின்றனர். யமுனாவுக்கு எத்தனையோ முகங்கள் பரிச்சயமானவை. புன்னகைகள் அவளை விசாரிக்கின்றன. ஓரமாக சுவரோடு ஒட்டி அமைந்த நாற்காலி வரிசை ஒன்றில் காஷ்மீர சால்வையும் நூலிழைகளாக நரைத்த கூந்தலுமாக கமலாம்மா கை காட்டுகிறாள். நமஸ்தே, வாங்க. நீங்கள் மதராஸ் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம்தான் போகிறேன். ராத்திரிக்கு இங்கே தானே தங்குவாய்? ஆமாம், இவங்கெல்லாம் ஸ்கூல் ஹாலில் தங்கிடுவாங்க, நானும் கூட. வேண்டாம், நீ வாயேன், அங்கே தங்கலாம். சரிம்மா. அம்மா வரல? ஏம்மா, அப்பாவை கூட மெல்ல வண்டியில் சாய்த்தார் போல் வச்சு கூட்டி வரக்கூடாதா? வரலாம். அவருக்கு வரமேனுங்கிற ஆர்வமே இல்லாமல் போயிட்டதே. அம்மாவை அவர் போகச் சொன்னார். ஆனால் அம்மா அப்படி வரமாட்டாளே. எனக்கு ஊருக்கு போகும் முன்ன அங்கே வரணும்னு. காரை பையன் எடுத்துட்டு போயிடுறான். கமலாம்மா இதை கூறும்போது குரல் தழுதழுப்பது தெரியாமல் மறைத்துக் கொள்கிறாள். ஆனால் பயனளிக்கவில்லை. நீ வாம்மா, நாடகம் முடிஞ்சு நான் காத்திருப்பேன். தொண்டையில் சொல்லிடறி விடுவதைப் போல் இருக்கிறது. ஜோசப் கூட்டத்தை வரவேற்று காந்தியடிகள் தம் வாழ்க்கையின் வாயிலாக விளக்கிய லட்சியங்களை பற்றி சொல்ல முயலுவதே இந்த கலை நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்று எடுத்துரைக்கிறார். அன்பாலும் அருளாலும் சிறுமிகளை ஒழிக்க பாடுபடுவதே இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதன் பொருள். பாரத நாட்டின் பண்பாடாய் வந்த அஹிம்சையும் சத்திய நெறியும் நைந்து வன்முறையிலும் இரத்தப் புரட்சியிலும் இளம் சமுதாயம் நம்பிக்கை வைக்கும் அபாயத்தை உணர்ந்து அதை போக்கும் வழிகாண இந்த நூற்றாண்டை கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறார். யமுனா அரங்கத்து மூலையில் அவரை பார்த்து கொண்டு சிந்தனை ஓட்டமே நிலைத்து விட்டார் போல நிற்கிறாள். உற்சாக கலகலப்பை எல்லாம் எங்கோ மலைமுகட்டில் மிதந்து வரும் கரிய நிழல் அழித்து விடுவதைப் போல ஒரு பிரம்மை. பாரத தேவி மேடையில் தோன்றுகிறாள்.
அவள் தம் புதல்வியர் அவள் முன் சத்தியப்பிரங்கை எடுத்துக்கொள்கின்றனர். வள்ளுவர் தம் குரலில் காந்தியத்தை காட்டுகிறார். சின்னஞ்சிறு மோகனின் உள்ளம் அஹிம்சை நெறியிலும் அன்பு வழியிலும் அருட்கனி கொய்ய பக்குவமடைவதை விளக்கும் காட்சிகள் மேடையில் உயிர்க்கின்றன. அடடா, இத்தனையும் இருளர் மக்களா? நம்ப முடியலையே. ஆசிரமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அழகாக தமிழ் பேசி பாடி பாராட்டுரைகள் மலர்சரங்களாக உள்ளத்தை மகிழ்விக்க வருகின்றன. நன்றி கூறுவது அவள் பொறுப்புதான். ஆனால் துரையிடம் வந்து, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், எனக்காக நீங்க நன்றி சொல்லிவிடுங்களேன் கொஞ்சம். ஏன், பரவாயில்லை, நீங்க நல்லா பேசுவீங்க. உங்ககிட்ட புகழுரை கேட்கவா வந்தேன்? எனக்காக பேச மாட்டீங்களாக்கும். துரைதான் நன்றி கூறுகிறான். கிடைத்த சந்தர்ப்பத்தில் யமுனாவின் ஆற்றலை புகழ்ந்து வைக்கிறான். அவளுக்கு தூக்கி வாரி போடுகிறது. இதெல்லாமா சொல்லச் சொன்னேன்? அவனுடைய கண்களும் பற்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஒளிர்கின்றன. கூட்டம் களையும் முன் யார் யாரோ யமுனாவை சூழ்ந்து கொள்கின்றனர். சுமதிதாயி வெண்பட்டு துகில் அரைத்தலை மூட இடது மூக்கில் ஒற்றை நட்சத்திரம் என்ன ஓர் அம்மையாருடன் வந்து வாழ்த்துகிறாள். மாதாஜி ராம்ஜியின் மகள் பேட்டி என்று அந்த அம்மையார் அவளை தழுவிக்கொள்கிறாள். பழம்பெரும் சோசியலிசவாதியான ஜின்னாஜியின் மனைவியாம் மாதாஜி. அவளுடைய தந்தை அந்த பழைய நாட்களில் காந்தியடிகளுடன் சம்பாரன் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளச் சென்ற போது அவர்களுடைய இல்லத்தில்தான் தங்கினாராம். பாரத நாடு விடுதலை அடைவதை பார்க்காமலே கண்களை மூடிவிட்டார் ஜின்னாஜி. ஒரு மகன், அம்மையார் எல்லாருமே அரசியலில் பங்கு பெற்றவர்கள். மருமகன் மாநில மந்திரி சபையில் இடம் பெற்றிருந்தான். எல்லா செய்திகளையும் மாதாஜியே மூச்சு விடாத கீச்சு குரலில் அப்பட்ட ஹிந்தியில் தெரிவிக்கிறாள். அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்துவிட்டு சிறுவர் சிறுமியருக்கு உற்சாகமான பாராட்டுகளை வழங்கிவிட்டு அவள் திரும்பும் வரையிலும் கமலம்மா வண்டியில் அமர்ந்திருக்கிறார். ஜோசப் கதவடியில் நிற்கிறார். மன்னிக்கணும், நீங்க ஏமா காத்திருக்கணும்? முன்ன போயிட்டா நான் வரமாட்டனா? நீங்களும் வரீங்களாமா? இல்லை, நீ போயிட்டு வாயமோ, காலையில வரேன். வண்டி ஓட்டி கதவை அரைந்து சாத்துகிறான். கமலம்மாவின் கை மென்மையாக அவள் தோளில் படுகிறது. வெகு அழகாக பண்ணிட்டேமா, எனக்கு சொல்லவே தெரியல. இத்தனை குழந்தைகள் மனசிலும் நீ சொல்ல வந்தது பதிஞ்சிருக்கும். குரல் தழுதழுக்கிறது. கமலாம்மா ஏன் இவ்வளவு நெகிழ்ந்து போகிறார்? சுதீர் மேனாடு சென்று ஏதோ ஒரு தொழிற்பட்டத்தையோ நிர்வாக பயிற்சியையோ பெற்று வந்து தந்தை ஆலமரமாக பெருக்கிய வர்த்தக நிறுவனங்களை ஒரு குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருந்தால் கமலாம்மா இப்படி அற்பத்துக்கு நெகிழ்ந்து போவாரோ? இந்த சேலையின் மீது நலிந்த கையை போட்டு அன்பை இழைய விடுவாரோ? வாழ்க்கையின் வன்மையில் எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் வன்முறை புரட்சியில் நம்பிக்கை வைப்பார்கள். சுதீருக்கு கண் விழிக்கும் போதே வாழ்க்கை ஒளிமயமான வண்ணக்குடை பிடித்திருக்கிறது. ஏன் இப்படி? ஏன் ஏன் வண்டி சாரிங் கிராஸ் வளைவு பாதையில் ஏறி மேலே செல்கிறது. வாயில் பச்சை கம்பள பரப்பா, ரோஜா பூக்களா ஒன்றும் தெரியவில்லை. வண்டி ஓட்டி வண்டியை நிறுத்தி கொண்டு தான் இறங்கி கதவை திறக்கும் முன் யமுனா முந்திக்கொள்ள முயன்றும் பயனில்லை. வீட்டு முன் அறை விளக்கை சமையற்காரர் போடுகிறார். கண்ணாடி கதவு திறந்து கொள்கிறது. மெத்தென்ற கம்பள விரிப்பும் பளபளக்கும் பட்டை கண்ணாடி குடுவையில் ஆஸ்டர் பூக்களும் குளுமையான இளநீல ஒளியும். உள்ளே வாமாயமோ? சுபையா, எனக்கு பாலை சூடாக்கிவிட்டு யமுனாவுக்கு தட்டி வை என்று பணிக்கிறார் கமலம்மா. சோடா பாட்டில் கண்ணாடிக்குள் தெரியும் கோலிகள் போன்ற விழிகளுடன் அவளை பார்த்துவிட்டு வணக்கத்துடன் உள்ளே செல்கிறார் சுப்பையா. யமுனாவுக்கு நல்ல பசி. இந்த மாளிகை அவளுக்கு புதிதல்ல. குளிர்ந்த நீரை வாளியில் நிரப்பி வைத்திருக்கிறான் சுப்பையா. அவள் முகத்தை கழுவிக்கொண்டு உணவு மேசைக்கு முன் வந்தமர்கிறாள். களைக்கோசை கீறி வேக வைத்து மிளகு பொடி தூவி வைத்திருக்கிறான். பூக்கோசும் காரட்டுமாக சாம்பார், சன்ன அரிசி சாதத்தை ஆவி பறக்க தட்டில் வட்டிக்கிறான். இந்த வருஷம் மார்க்கெட்டில் களைக்கோசே இல்லை. நேத்து மரியன் கொஞ்சம் கொண்டு வந்தான். சுதீருக்குத்தான் ரொம்ப பிடிக்கும். சுதீர் என்ற ஒளியை கேட்கையிலேயே யமுனாவின் உடலில் ஒரு சிலிர்ப்பு பரவுகிறது. கமலம்மாவின் விழிகள் அவளிடம் நிலைக்கின்றன. அங்கே அவனை பார்க்கலாமா? இல்லையேம்மா. பின்ன கார் அந்த பக்கம்தானே கொண்டு போனதாக டிரைவர் சொன்னான். பாதி வழி போய் இவனை இறக்கி விட்டுட்டானாம். வந்தாரோ என்னமோ. அங்கே அவர் எதற்கு வருகிறார்? ஏம்மா, நீ இப்பெல்லாம் அவனோடு பேசுறதில்லையா? கமலம்மாவின் உதடுகள் உணர்ச்சியை அடக்க முடியாமல் துடிப்பது நன்றாக தெரிகிறது. சுபையா, அப்படம் பொறிக்கலையா? வேண்டாமா, இதுவே அதிகம் என்று குறுக்கிடுகிறாள் யமுனா. சரி, வடுமாங்காய் கொண்டு வந்து கொடு சுப்பையா. பவானி ஆற்றின் கரையில் காட்டுமா என்றோர் இனம் உண்டு. குத்தகைக்காரர்கள்
சலகை சலகையாக இறக்கி காரமடை சந்தையில் கொண்டு போய் விற்பார்கள். அது காய்க்கோ பழத்துக்கோ உதவாது. ஆனால் வடுவாக இறக்கி உப்பிலிட்டால் அமுதமாக இனிக்கும். குருடன் கிடைத்த நூலை பற்றி கொண்டு நடப்பது போல மனசை எதையெதையோ நினைத்து ஓடவிட்டாலும் சரடு அருந்து போகிறது. சுதீர், சை, அவள் எதற்காக இங்கு வந்தாள்? அங்கு குழந்தைகளுடன் பள்ளி கொட்டகையில் முரட்டு கம்பளத்தை போர்த்து கொண்டு முடங்கியிருக்கலாம். தன் வெற்றி கனவுகளில் திளைக்க பேசிக்கொண்டு உறங்கியிருக்கலாம். இங்கே தோல்வியை நினைக்க வருவாளோ? கமலம்மாவின் அறையில் இன்னொரு கட்டில், மெத்தென்ற கம்பளம் 4ஆக மடித்து செருகப்பட்டிருக்கும் படுக்கை, தலையணை உரையில் பூநூல் வேலைப்பாடு கண்களை கவருகிறது. கமலம்மா வெகு நேர்த்தியாக பூநூல் வேலை செய்வார். 2 கிளிகள் மேலும் கீழுமாக சிவந்த மூக்குகளில் பீஸ் என்ற ஆங்கில எழுத்துக்களை, அமைதி என்ற பொருளுடைய சொல்லை கவ்வி பிடித்து கொண்டிருக்கின்றன. இது எப்போது போட்டீர்கள் அம்மா? இந்த டிசைன் வெகு அழகு. நூல் கோத்து ஊசி குத்தினால் கண்ணில் தண்ணீர் கொட்டுகிறது. ஆனாலும் இப்பெல்லாம் ராத்திரி கண்ணை கொட்டினால் தூக்கம் வருவதில்லை. இப்படி முழங்கையை ஊனிண்டு உட்கார்ந்திருக்கணுமேனு ஒன்று தொடங்கினேன். 5 மாசம் ஆச்சு இது போட. மனசுதான் சாந்தி கொள்ளலை. பீஸ், சாந்தி. பிரார்த்தனையின் முடிவில் தந்தை சாந்தி சொல்வது அவளுடைய செவிகளில் ஒலிக்கிறது. ஓம் சாந்தி, ஆப சாந்தி, அந்தரிக்ஷம் சாந்தி, வனஸ்பதய சாந்தி, சாந்தி சாந்தி. அலைகள் அடங்கி 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 அந்த சாந்தி அமைதியை இந்த 2 கிளிகள் மூக்கில் வைத்து கொண்டிருக்கும் காட்சியினால் கொண்டு வர முடியவில்லை. 2 கிளிகள் ஆணும் பெண்ணும் தானா? கமலம்மா, அமைதிக்கு புறாவை அல்லவோ பறக்க விடுகிறார்கள். நீங்கள் கிளியை போட்டீர்களே, புறாவுக்கு பளிச்சென்று பச்சை வண்ண உடம்பும் சிவப்பு மூக்கும் கொடுக்க முடியுமாம்மா? பூநூல் வேலைக்கு பூக்களும் கிளிகளும் தான் அழகாக எடுப்பாக இருக்கும். வானமும் கடலும் நாரைகளும் ஓவியம் தீட்ட நன்றாக இருக்கும் என்று மொழிகிறார் கமலம்மா. அமைதியையும் விடுதலையையும் ஆனந்தத்தையும் புறாக்களை பறக்க விடுவதன் மூலம் ஒரு அடையாளம் போல சிம்பாலிக்காக மீட்பிக்கின்றனர். கூட்டில் அடைத்த கிளியை பறக்க விடக்கூடாதா? ஏன் கூட்டில் அடைத்த கிளியை பறக்க விடுவதில்லை கமலாம்மா? கமலாம்மா நெற்றி சுருக்கங்கள் ஆழமாக கீற்றிட யோசனை செய்கிறார். அவர் உண்மையில் யோசனை செய்கிறாரா, இல்லை அவளையே பார்க்கிறாரா? ஏன் கமலாம்மா? எனக்கு தெரியலையேம்மா. ஒரு கால் சுதந்திரத்தின் ஆனந்தத்தையும் முழு பயனையும் கிளியினால் நீலவானில் உயர பறந்து எடுத்துக்காட்ட முடியாது என்றிருக்குமோ? மனிதன் சொல்லிக் கொடுத்ததை சொல்லிக்கொண்டு கூறிய மதியின்றி கூண்டுக்குள் இருக்க தகுதிதான் என்று மழுங்கி கிடப்பதாக இருக்குமோ? என்னமோ, அதனால்தான் பெண்களை கிளிகளுக்கு ஒப்பாக்குகிறார்கள். கிளிக்கு சுதந்திரம் கொடுப்பதையும் பலர் விரும்பவில்லை என்று தனக்கே உரிய வகையில் பொருள் காண்கிறார் கமலம்மா. எப்படியானாலும் இந்த மாதிரி நன்றாக இருக்கிறது கமலம்மா. சுதந்திரம் வேண்டும், கிளிகளுக்கும் சுதந்திரம் வேண்டும். ஆனால் அந்த சுதந்திரம் ஒரு வரையறைக்குள் செயல்பட வேண்டும் என்கிறாள் யமுனா. யமுனாவின் குரலில் உற்சாகம் பொங்குகிறது. கமலம்மா உளம் நெகிழ்கிறார். இந்த 4 கோட்டு வரையறை இருக்கிறதே கமலம்மா, இதற்கும் பொருள் இருக்கிறது. உங்களுக்கு நினைப்பிருக்கா கமலம்மா? சபர்மதி ஆசிரமத்தில் இருந்த பொழுது காந்திஜி அப்பா எல்லோரும் தினமும் மாலையில் நடக்கப் போவார்களாம். சிறைச்சாலை மதில் சுவர் வரையிலும் போய் திரும்புவார்களாம். அப்பாவிடம் அந்த மதிலை காட்டி, பாபுஜி, சிறையில் இருக்கும்போது நாம் விடுதலையை இழந்து விட்டதாக நினைக்கிறோம். ஆசிரமத்தில் விடுதலையுடன் இருக்கிறோம். இந்த மதில் புறத்தை தெரியும் சுவர் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆசிரமத்தில் இதை போல புற சுவர்கள் இல்லை. ஆனால் அகத்தே சத்தியம், எளிமை, தியாகம், அஹிம்சை ஆகிய நற்பண்புகளை சுவராக எழுப்பிக் கொண்டாலே நாம் விடுதலையின் முழு இன்பத்தையும் பயனையும் பெற முடியும் என்பாராம். விடுதலை தீய சக்திகளுக்கு எழுச்சி கொடுத்துவிடக்கூடும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். விடுதலை என்பது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல என்று கூறியிருக்கிறார். தனி மனிதனின் ஒழுக்க உயர்வினாலேயே ஜனநாயக அரசு வெற்றிகரமாக செயல்பட முடியும். இதை விடுதலை பெற்ற நாட்டின் அரசியல் தலைவர்கள் பிடியாக பற்றியிருந்தால் இன்று இப்படி ஒரு சீர்கேடு வந்திருக்குமா? கமலம்மா பேசவில்லை. ஏன் கமலம்மா, நீங்கள் ஏதோ என்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே கூட்டி வந்தீர்கள். நானே பேசிக்கொண்டிருக்கிறேனே. அவர் கூரையை பார்க்கிறார். கண்களில் மளமளவென்று நீர் பெருகுகிறது. என்னம்மா இது? ஒண்ணுமில்ல குழந்தை. நான் என்னவெல்லாம் நினைச்சிருந்தேன். இந்த வீட்டில் நீங்கள் குடும்பம் பண்ண வரும்போது இதை எப்படியெல்லாம் அலங்கரிக்க வேண்டுமென்று பைத்தியக்காரி போல நாள் பூரா கற்பனை செய்வேன். இப்ப சாந்திங்கிற நினைப்பே வேம்பாக போய்விட்டது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால்
வாழ்க்கையில் என்னம்மா இருக்கிறது? சுகத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு போராட்டம்தான் வாழ்க்கை. இரண்டையும் அமைதியாக கடப்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று அப்பா சொல்லுவார். கமலம்மாவுக்கு தன் முன் 23 வயசுக்குரிய அறிவை ஒருத்தி உட்கார்ந்திருப்பதாக தோன்றவில்லை. அனுபவம் வாய்ந்ததொரு மூதாட்டி இதம் கனிய அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது. யமுனாம்மா இவனை குடும்பத்திலிருந்தே ஒதுக்கினார் போல செய்துவிட்டார்கள். சொத்து, சுகம், பந்தம் எல்லாமே பிரிஞ்சா போலத்தான். எஸ்டேட்டுக்கா போகிறான்? எஸ்டேட்டுக்கும் இவனுக்கும் சம்பந்தமில்லையென்றே ஒதுக்கிவிட்டார்கள். வைக்கோற் பிரியில் பொரியை வச்சு கட்டுவார்களா? அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. ஒரு வருஷமா ஒன்று மாத்து ஒன்றுல லாக் அவுட்டு, அடி தடி, சண்டை, கொலை. தான் பிறந்த குடிக்கு துரோகம் பண்ணினா எப்படி? அவன் அப்பா அதையெல்லாம் பார்க்காம போயிட்டார். உள்ளூர முட்டுவிடும் துயரத்தை திருகி எறிந்து கொண்டு யமுனா அசைவற்று இருக்கிறாள். லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எத்தனை பையன்கள் போகவில்லை? இவன் மட்டும் படிக்கப் போனவன் என்னென்ன பேச்சுக்கள் எல்லாமோ இறக்குமதி செய்து கொண்டு வந்தது என்னுடைய கொடுமை. அதெல்லாம் சும்மா. கொள்கையை பிடித்துக்கொள்ள இங்கே வழியில்லையா கமலாமா? வசதி இல்லாத குடும்பங்களில் வாழ்க்கை ஏமாற்றமாக போகும்போது இப்படி வன்முறை புரட்சி கொள்கைகளில் இறங்குவது நடக்கக்கூடியது என்று எண்ணினேன். இப்பொழுது அளவு மீறி வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எந்த வகையிலேனும் விறுவிறுப்பு தேட இப்படியும் ஒரு கொள்கை வலையில் விழ முடியும் என்று புரிகிறது. அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. என்னென்னமோ சொல்றாமா. இம்மாதிரி விறுவிறுப்பா புத்தி தீட்சணியமாய் இருக்கும் இலசுகளை கட்சி வலைக்குள் கொள்கைகளை காட்டி இழுக்க பெரிய தலைகளையெல்லாம் அன்றாடம் டீயில் ஒரு துளி கஞ்சாவையோ அபிநயோ கூட கலந்து கொடுப்பாளாமே. தச்சு ராஜி எல்லாம் சொல்றதுக எனக்கு என்ன புரிகிறது? கை நழுவி போவதுதான் தெரிகிறது. கமலம்மாவின் துயரம் நெஞ்சை திறந்து கொண்டு வருகிறது. யமுனாவுக்கு ஊமை காய்ச்சல் குபீரென்று வெளிக்கிளம்பி விட்டார் போல் இருக்கிறது. கமலம்மா, நீங்கள் ஒன்று மட்டும் திடமாக நம்புங்கள். இவர்கள் கொள்கைப்படி நம் நாட்டில் புரட்சி வந்து சமமாக முடியவே முடியாது. இந்த வழியே தப்பு வழி. தப்பு வழியில் இறங்கியவர்கள் எப்படியும் ஒரு நாள் நேர்வழிக்கு திரும்பித்தானாக வேண்டும். நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள். யமுனாவின் கண்கள் ஒளிருவதையே தீர்த்து கொள்ளும் வரியனைப் போல பார்த்து கொண்டிருக்கிறாள் அந்த முதியவள். விளக்கை அணைத்து நீல பல்பை போட்டுவிட்டு யமுனா படுக்கிறாள். கமலம்மாவும் கம்பளை இழுத்துவிட்டு கொண்டு தலையை சாய்க்கிறார். யமுனாவுக்கு படுக்கை பொருந்தவில்லை. ஜன்னல் கதவுகளை சாத்தி இருப்பதால் போலும் மேலே கம்பளியை போட்டுக்கொண்டதும் உடலின் குளிர்ச்சிக்கு அது இதமாக இல்லை. செவிமடல்கள் கண்களில் லேசான வெம்மை. கம்பளையை தள்ளினாலோ உடலின் மேல் குளிர் ஓடுகிறது. ஆனால் உட்சூட்டை அந்த புறக்குளிர்ச்சி குறைத்து சமமாக்கவில்லை. கண்களை மூடினாலும் உறக்கம் கொள்ளவில்லை. ராம் 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 உதடுகள் மட்டும் அசைய சொல்லிவிட்டு நெஞ்சம் எங்கோ செல்கிறது. ஆசிரமத்தில் கேழ்வரகும் அரிசியும் கிழங்குமாவும் பருப்பும் சேகரித்து வைத்திருக்கும் அறையின் பக்கம் செல்கிறது. மாறனோ கேரனோ எவனோ அவளுக்கு பழக்கமான மலைவாசியின் முகமில்லை அது. அந்தி மங்கும் நேரத்தில் அவன் அங்கிருந்து ஒரு சாக்கை கிழங்குமாவோ அரிசியோ பிதுங்கும் மூட்டையை தலையில் சுமந்து கொண்டு செல்கிறான். பிரார்த்தனையை முடித்துவிட்டு விடுதி குழந்தைகள் மாலை உணவுக்கு உட்கார்வதை பார்த்துவிட்டு அவள் வரும்போதுதான் அவன் அறையில் இருந்து இறங்கிச் செல்வது கண்களில் படுகிறது. அவன் முதல் நாள் பிற்பகல் அம்மையுடன் பேசிக்கொண்டு நின்றது நினைவுக்கு வருகிறது. அறையில் முழங்காலோடு ஒரு துண்டு, மேலே ஒரு அழுக்குச் சட்டை, தலையில் சும்மாடாக முண்டாசுக்கு மேல் அழுக்கு துணி. மூட்டையை எங்கிருந்து எங்கே கொண்டு செல்கிறான்? அவள் விரைந்து பாதையில் சென்று அவனை பிடிக்கிறாள். யாரப்பா, என்னது? அவன் இளைஞன்தான். அந்த இருள் பரவும் நேரத்தில் நின்று நிதானித்து சிரிக்கிறான். பிறகு மூட்டையை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு அவளிடம் விசினார் போல 5-6 காகிதங்களை விசிறிவிட்டு போகிறான். எங்கே என்ன? எங்கேனும் படகராட்டியில் டூரிங் சினிமா வரும்பொழுது இவ்விதம் பஸ்ஸில் வந்திறங்கி யாரேனும் நோட்டீஸை விசிறிவிட்டு போவதுண்டு. அதுவும் சினிமா காகிதங்கள் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அந்த முகம், சிரிப்பு, அவன் விடுவிடென்று வெளிவாயிலை கடக்காமல் சரிவில் சருகுகளை மிதித்து கொண்டு விரைந்து சென்ற தோற்றம், மர்மம் புதிந்தாற் போன்ற மாயத்தை பொழுதின் மயக்கம்தான் தோற்றுவித்ததோ? அந்த காகிதங்களை பொறுக்கி கொண்டு வந்து பாதையினுடைய விளக்கொலியில் பார்க்கிறாள். ரத்தம் உறைந்துவிடும் போலிருக்கிறது. கண்கள் நிலைக்கின்றன. அந்த ஒவ்வொரு காகிதத்திலும் இரத்தத்தில் தோய்ந்த 5 விரல் முத்திரைகள் இருக்கின்றன. அஹிம்சை கோழையின் பார்வை. ஓட்டு முறையால் நாட்டு வாட்டம் தீராது, வேட்டுமுறையால் அது தீரும். காந்திய பிதற்றல், பிற்போக்குத்தனம். இந்தியாவின் தலைவிதியை மாற்றி வைக்க புரட்சி செய்வோம். ஓர் ஓரத்தில் சட்டி முகம் இடுங்கிய கண்களுடன் சிரிக்கிறது. அவள் அதை பார்த்து கொண்டு விக்கித்து நிற்கையில்
அம்மா வந்ததை அறியவில்லை. அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே அவள் கையில் இருந்த அந்த காகிதங்களை அம்மா வாங்கிக் கொள்கிறாள். மிட்டாயை காட்டிவிட்டு குழந்தையின் சங்கிலியை கழற்றுபவன் இப்படி அம்மாவைப் போல சிரிப்பானா? ச்சே, என்ன ஊமை தோன்றுகிறது! உடலின் நரம்புகள் அனைத்தும் பனிமரங்களாக பனித்துளிப்பூக்களை சொறிவன போன்ற ஒரு சிலிர்ப்பு. அம்மா, பயப்படுகிறாயா யமு? குட்டி சினந்து வீட்டை கொளுத்துறதேன்னு சொன்னால் அதற்கு சிரிக்கத்தானே வேண்டும். என்னாலும் குட்டியின் கையில் கொல்லி இருக்கும்போது ஒண்ணுமில்லை. காகிதங்களை கிழித்து சுக்கு நூறாக பறக்க விடுகிறாள் அம்மா. இருட்டில் பூச்சிகள் போல அவை மிதக்கின்றன. அவன் என்ன கொண்டு போகிறான் அம்மா? அரிசியும் கொஞ்சம் கிழங்குமாவும். எங்கு கொண்டு போகிறான்? எதற்கு கொண்டு போகிறான்? அவன் யார்? கேள்விகள் நாவரையிலும் வந்து தங்கிவிடுகின்றன. அம்மா நிற்காமலேயே அப்பாவின் குடில் பக்கம் போகிறாள்.